முனீரே, உன் கண்ணுல கண்ணீரு, உனக்கு கிடைக்காது தண்ணீரு, வேணும்னா உன் சாவுப்பட்டிக்கு தெளிப்பாங்க பன்னீரு, அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ முனீரு. எப்படி இருக்கு? அதிகார பிச்சைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்கறத பிச்சை. இதுல என்ன, நான் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன். பார்க்கிங் டாக் நெவர் பைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை குறைச்சிட்டு ராணுவத்துக்கு சம்பள உயர்வு 25% ஏத்திக்கிட்டாங்க. பிஓஜேகே நான் தனியா போறேன், போட நீ கிளம்புடா அப்படின்னு சொன்னவன் இப்ப சிந்தும் சேர்ந்துக்கும். அப்ப மிச்சம் இருக்கிறது என்ன? வெஸ்ட் பஞ்சாப் மட்டும்தான். பாகிஸ்தான் ஈக்குவல் டு வெஸ்ட் பஞ்சாப், வெஸ்ட் பஞ்சாப் ஈக்குவல் டு பாகிஸ்தான். 42 சோல்ஜர்ஸை பலூச்சுங்க கொண்டுட்டாங்க. நீங்க ரிவர்ஸ்ல சொல்லாதீங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 54 ரெபல்ஸை நாங்க கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் பலூச்சிஸ்தான்ல அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ஒரு திடுக்கிடும் தகவல் சொல்லட்டுமா? ஆசிம் முனீரை கொல்றதுக்கு ஐஎஸ்ஐ சுப்பாரி கொடுத்துருக்கு. தெரியாதா உங்களுக்கு? ஆசிம் முனீருக்கும் ஐஎஸ்ஐக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து ஒற்றுமை இன்னைக்கு வேற்றுமையா மாறி 276 கோர் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல பெரிய அளவுக்கு வெடிச்சிருக்கு. ஆசிம் முனீரால ஏத்துக்க முடியல. பாஜாவே முடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி பாஜா முடிச்சாச்சு. இதுதான் பாகிஸ்தானோட வரலாற்றுல முதல் வாட்டி ஒரு முன்னாள் ராணுவ தளபதியை இந்நாள் தளபதியை பிளான் பண்ணி க்ளோஸ் பண்றது. இளையபதனியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த், வணக்கம் சார். ஆக்சுவலா இப்போ திடீர்னு அசீம் முனீர் அவர்கள், அதாவது ஃபெயில்டு மார்ஷியல் உங்க பாஷையில சொல்லணும்னா, அவர் திடீர்னு இந்தியாவுக்கு ஒரு த்ரெட்டனிங் மாதிரி கொடுத்திருக்காரு சார். அதாவது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு நீங்க வாட்டர் கொடுக்கலைன்னா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு சார். அந்த அளவுக்கு நம்மள அச்சுறுத்த ட்ரை பண்றாங்களா என்ன? அவங்க முனீரே, உன் கண்ணுல கண்ணீரு, உனக்கு கிடைக்காது தண்ணீரு, வேணும்னா உன் சாவுப்பட்டிக்கு தெளிப்பாங்க பன்னீரு, அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ முனீரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அப்பா பையன் 2 பேர்த்தோட பாஷையை சேர்ந்து பேசுறீங்க. அவங்க தமிழை வளர்த்தது இன்னைக்கு எனக்கு எவ்வளவு விவசாயம் பாருங்க. எல்லாரும் கேக்குற மாதிரி சொல்லணும்னா, முன்னீரு உனக்கு கிடைக்காது தண்ணீரு, வேணும்னா உன் சேவப்பட்டிக்கு தெளிப்பாங்க பன்னீரு, இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோ முன்னீரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். சோ தண்ணி குடுக்காட்டி, அதாவது அதிகார பிச்சைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்கறத பிச்சை. இதுல என்ன, நான் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன். பார்க்கிங் டாக் நெவர் பைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழாக்கம் இங்கிலீஷ்ல இருந்து தமிழாக்கம் பண்ணுங்க. குறைக்கிற நாய் கடிக்காது. அது மேஜர் சுந்தரராஜன் மாதிரி நானே ஒவ்வொரு வாட்டி இங்கிலீஷ்ல நானே சொல்றது, திரும்பி அதுக்கு தமிழாக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இந்த வாட்டி நீங்க அந்த டியூட்டியை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டேன். சோ முதல்ல பாகிஸ்தான் ஒண்ணு இருக்குமான்னு அவன் பார்க்கணும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 2025 நிதியாண்டு 25-26ல 27% நீர் மேலாண்மைக்கு, நீர் சேகரிப்பு, நீரை அந்த அணைகளை அத ப்ராப்பரா அதை டீசில்ட் பண்றதுக்கு, மெயின்டைன் பண்றதுக்கு, அதற்கான செலவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 27% குறைக்கப்பட்டது. இந்த நிதியாண்டு 26-27க்கான நிதியாண்டு, இந்த அடுத்த மார்ச் வந்தா முடியும் அந்த நிதியாண்டு. அதுல ஒதுக்கப்பட்ட தொகை 43% குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு 100 ரூபாய் அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா 27 ரூபாய் 25-26ல குறைச்சாங்க. 73 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம், இப்ப நடந்துட்டு இருக்கிற வருஷம், அந்த 27 ரூபாய் குறைஞ்சு அதே 100% எடுத்துக்கிட்டா அதுல இருந்து இப்போ 43% குறைச்சிருக்காங்க. சோ ஆண்டுக்கு ஆண்டு அவங்க தண்ணியை சேகரிக்கிறதுக்கான அந்த பராமரிப்புக்கான செலவை குறைச்சிக்கிட்டே வராங்க. இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் செலவு, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக கொடுக்க வேண்டிய செலவை குறைச்சிக்கிட்டே வராங்க. சோ உங்க பட்ஜெட்ல நீங்க விலையை குறைச்சிட்டு, அது கொடுக்க வேண்டிய பட்ஜெட்டரி எக்ஸ்பென்ஸ், நீங்க கொடுக்க வேண்டிய நிதி ஒதுக்கீடையே நீங்க குறைச்சிட்டு, தண்ணி எங்களுக்கு பத்தலைன்னா விக்ரம் பாட்டை தான் நான் பாடி காட்டணும். அதாவது விக்ரம் இப்போ லேட்டஸ்டா வந்தது இல்ல, ஆழ்வார்பேட்டை அப்பாட்டக்கரோட பாட்டு தான், பத்தல வட்டியும் பத்தல, குட்டியும் பத்தல, லட்டியும் பத்தல அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு. அது என்ன பாட்டுன்னு எனக்கு புரியாது, பாடின அந்த ஆளுக்கும் புரியாது, யார் எழுதுறானோ அவனுக்கும் புரியாது. அது மாதிரி பத்தல. ஏன் பத்தலைன்னா இதனால பத்தல, நிதி ஒதுக்கீடு சரியா கொடுக்கல. இந்த லட்சணத்துல ஆசிம் முனீரும் அவங்களோட தளபதிகளுக்கும் 25% சம்பள உயர்வு அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை குறைச்சிட்டு ராணுவத்துக்கு சம்பள உயர்வு 25% ஏத்திக்கிட்டாங்க. பின் எப்படி சார் தண்ணி மிச்சம் பிடிக்க முடியும்? நீங்க சொல்லுங்க.
சரி, ஆசி முனீர் கேட்ட அடுத்த கேள்வி, WWF கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட். அவங்க ஸ்பான்சர் பண்ணி வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டீவார்ட்ஷிப் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு அரேஞ்ச் பண்ணாங்க. உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, ஏண்டா உன் நாட்டுல தண்ணி இல்லாததுக்கு உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடுவியா? சரி, உனக்கு ஆல்ரெடி இண்டஸ் நதி உனக்கு வருது, திரும்பி சினாப் வருது. சினாப் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அவங்களுக்கு போற முக்கிய நதிகள் 80 சொச்சம் அவங்களுக்கு போகுது சார் தண்ணி. சோ இதுல அவங்களுக்கு போற முக்கியமான நதிகள் எடுத்து பார்த்தோம்னா ஜீலம், சினாப், இண்டஸ் 3 நதி போகுது. நம்மளுக்கு சட்லஜ், ராவி, பியஸ் இந்த 3 நதி வருது. இண்டஸ் வந்து காஷ்மீர்ல, அதாவது சைனா சைட்ல இருந்து தொடங்கி காஷ்மீருக்கு வந்து காஷ்மீர்ல இருந்து கைபர் பக்தூன்வா வழியா நுழைஞ்சு அது பாகிஸ்தான்ல ஓடும். ஜம்மு ரீஜன்ல இருந்து நுழைஞ்சு ஜீலம் ஓடும். இன்னும் ஜம்மு கீழே சினாப் ஓடும். இதுல இல்லாம நம்மளோட நதிகள் வந்து ராவி அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. லாகூர் கிட்ட ராவி கடக்கும். லாகூர் அவங்களோட முக்கியமான நகரம். அது தவிர்த்து பியஸ், அது தவிர்த்து சட்லஜ், இந்த நதிகள்லாம் கிடக்குது. நம்ம இந்த டேம்களுக்கு வந்து குறுக்கணைகள் கட்டக்கூடாதுன்றது தடுப்பணைகள் கட்டக்கூடாதுன்றதுதான் சரத்து. நம்ம என்ன பண்ணோம்? தடுப்பணைகள் கட்டல, குறுக்கணைகள் கட்டிட்டு இருக்கோம். டனல் மூலமா சினாப் நதியை சட்லஜ் நதியோட இணைச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? ராவி அணை நதி மீது நம்ம குறுக்கணை கட்டுறோம். ஏன்னா ராவி அணை என்பது நமது நாட்டுல நம்ம தேவைக்காக ஏற்படுத்தப்பட்ட தண்ணீர். அது இத்தனை நாள் பாகிஸ்தான் ஓட விட்டுட்டு இருந்தோம் அணை கட்டாம. இப்போ அணை கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து உங்களுக்கு ஒரு புள்ளி விவரத்தை பார்த்து படிச்சாதான் அது கரெக்டா வரும். தப்பு இல்லையே பார்த்து படிச்சா? வாசகர் நலன் கருந்தி பாகிஸ்தான்ல என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு உங்களுக்கு சில விஷயங்களை நான் படிக்கணும். டர்பேலான்னு ஒரு டேம் இருக்கு, மாங்லான்னு ஒரு டேம் இருக்கு. இது 2 தான் இந்த இண்டஸ் நதி நீரை தேக்கி வைக்கிறதுக்காக பாகிஸ்தான் அடிப்படையா கட்டின டேம்ங்க. எப்போ 1960 கையெழுத்திட்டா 2 டேம் கட்டினாங்க. இப்போ சஷ்மா பேரேஜ், அதாவது இது இல்லாம சஷ்மா பேரேஜ் மியான்வாலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு பஞ்சாப்ல. பேரேஜ் என்ன, இப்போ சம்பரம்பாக்கம் இருக்கு பாருங்க, புழல் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து பேரேஜுங்க, தேக்கி வைக்கிறது. அது கட்டியிருக்காங்க. அது இல்லாம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்பதான் உங்களுக்கு ஞானோதயமே பிறந்திருக்கு. டயமர் பாஷா டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் வந்து கில்கிட் பல்டிஸ்தான்ல, அதுவே அவன் இல்ல, அங்க போய் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். தாசு டேம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். சோ இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கட்டுறதுக்கே. இது இல்லாம ஜின்னா பேரேஜ், அந்த பேரேஜ், திரும்பி இன்னொரு குட்டு பேரேஜ்னு ஒரு பேரேஜ், இந்த பேரேஜ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். டீசில்டிங் பண்றதே இல்ல. டீசில்டிங்னா அந்த மண்ணு வந்து சேரும் பாருங்க, அதை வந்து எடுக்க. அப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாடுல கூட பண்றது இல்லைன்னு அன்புமணி அவரு குற்றம் சாட்டி இருந்தாரு. இந்த பிரச்சனை வந்து உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம். பாகிஸ்தான் சுத்தமா கண்டுக்கிறது இல்ல. அவங்க என்ன நினைச்சாங்க, இருக்கிற கெனால் இரிகேஷன், இச்சோகில் கெனால், அந்த கெனால், இந்த கெனால் வச்சுக்கிட்டு தண்ணியை நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கலாம், இது எப்பயும் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. இப்ப தண்ணியை கட் பண்ண உடனே the water has gone to dead storage level. dead storageனா முழங்கால அளவுக்கு தான் தண்ணி இருக்கு டேம்ல. இதனால அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனும் பாதிக்கப்பட்டுள்ளது. அது இல்லாம அவங்களுக்கு தண்ணீர் தேவையும் வந்து அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 47 மில்லியன் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து இண்டஸ் நதி நீர் கீழே வருது பாகிஸ்தான்ல. அப்படின்னு எவ்வளவு தெரியுங்களா? 47 மில்லியன் ஏக்கர்ஸ்னா கிட்டத்தட்ட 40 மில்லியன் ஈக்குவல் டு 4 கோடி. அப்ப கணக்கு போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 47 லட்சம் ஏக்கர். 470 லட்சம் ஏக்கர் சார். 470 லட்சம் ஏக்கர். 47 மில்லியன் ஏக்கர்ஸ் வந்து இப்போ தண்ணி இல்லாம அவதிப்பட்டு இருக்கு பாகிஸ்தான்ல. அது ஹெக்டேர்ல கன்வெர்ட் பண்ணி பாருங்க. ஹெக்டேர்ல கன்வெர்ட் பண்ணா சின்னதா தெரியும். சோ 47 மில்லியன் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து இன்னைக்கு தண்ணி இல்லாம சஃபர் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பிரச்சனை அவங்களுக்கு என்ன தொடங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லாம உள்நாட்டு பாதுகாப்பு பிரச்சனையும் தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு. இதுக்கு பாகிஸ்தான் வாட்டர் கமிஷன் வந்து அவங்க ஒரு ப்ரிப்பரேட்டரி நோட் ரெடி பண்ணாங்க. ப்ரிப்பரேட்டரி நோட்ல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, நீர் மேலாண்மையை வந்து நம்ம சரியா வந்து பார்க்கலன்னா வருங்காலத்துல பெரிய அளவுக்கான வறட்சி சார்ந்த உயிரிழப்புகள் அதிகரிக்கும். குறிப்பிட்டு சிந்து மாகாணத்துல பெரிய அளவுக்கு வறட்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அதிகாரி, அவர் பேர் படிக்கிறேன், லெப்டினன்ட் ஜெனரல் முகமது சயீத். அவங்களோட பாகிஸ்தான் வாட்டர் அண்ட் பவர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, மின்சாரம் மற்றும் தண்ணீர் மேலாண்மைக்கு டைரக்டர், அவர் சொல்லியிருக்கார். அது கூட ஆர்மிக்காரன் தான் இருக்கணும், இன்ஜினியர் இருக்க மாட்டான். பொறியியல் படிச்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, சயின்டிஸ்ட் யாரும் இருக்க மாட்டாங்க. விடுவேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி கீழே போட்டு ஓடுறவங்க தான் அதுக்கும் டைரக்டரா போட்டு வச்சிருப்பாங்க.
அவர் டான்ல எழுதின ஆர்டிக்கல்ல டெவலப்மெண்ட்ஸ் கேன் சிவியர்லி த்ரெட்டன் பாகிஸ்தான்ஸ் லாங் டேர்ம்ஸ் வாட்டர் செக்யூரிட்டி ப்ராப்ளம், அவன் ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, பாகிஸ்தான்ல இன்னொரு பக்கம் தண்ணி பிரச்சனை இல்லாம உணவு பிரச்சனையும் தலை தூக்கிட்டு ஆடிட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உணவுப் பொருட்கள் இன்னைக்கு இல்ல பாகிஸ்தானுக்கு. அட்லீஸ்ட் there is a shortage of 30 to 40% ஃபுட் கிரெயின்ஸ் உள்நாட்டு உற்பத்தியிலே. இது இல்லாம அவங்க இம்போர்ட்டும் பண்றாங்க ஃபுட் கிரெயின்ஸை. அவங்க இம்போர்ட் பில் வந்து எக்ஸ்போர்ட் பில்லோட அதிகம், அவங்க ஏற்றுமதியோட இறக்குமதி அதிகம். சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வறட்சி ஏற்படுவதனால மாநிலங்களை இடையேயான பிரச்சனைகளும் வளரக்கூடும். வெஸ்ட் பஞ்சாபுக்கு வந்து தண்ணி வந்து ஏதோ வரும், சுத்தமா சிந்துக்கு தண்ணி வராது. அப்ப இது வரைக்கும் பலூச்சிஸ்தான் தான் பிச்சுட்டு போனோம்னு சொல்லிட்டு இருந்தவன், இந்த பக்கம் கைபர் பக்துன்வா பிச்சுட்டு போனோம்னு சொல்லிட்டு இருந்தவன், அந்த பக்கம் கில்கிட் பல்திஸ்தான் வந்து நான் அவங்க கூட இருக்க மாட்டேன்னு சொன்னவன், இந்த பக்கம் பிஓஜேகே வந்து நான் தனியா போறேன், போட நீ கிளம்புடா அப்படின்னு சொன்னவன், இப்ப சிந்தும் சேர்ந்துக்கும். அப்ப மிச்சம் இருக்கிறது என்ன? வெஸ்ட் பஞ்சாப் மட்டும்தான். பாகிஸ்தான் ஈக்குவல் டு வெஸ்ட் பஞ்சாப், வெஸ்ட் பஞ்சாப் ஈக்குவல் டு பாகிஸ்தான். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட நிலைமை. பாகிஸ்தானோட உள்நாட்டு பிரச்சனை வந்து தண்ணியால மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அரசியல் சூழலாலையும் உணவு பற்றாக்குறையாலையும் வருங்காலங்களில் அதிகரிக்க கூடும் என்பது எல்லோரோட கூற்று இல்ல, என்னோட கூற்று. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ வந்து அந்த பலூச்சிஸ்தான் நீங்க சொல்லுங்க உள்நாட்டு பிரச்சனை அப்படிங்கும் போது ஏதோ 42 சோல்ஜர்ஸை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் ஆர்மி வந்து சொல்லியிருக்காங்களே சார், என்ன காரணத்தினால சார் இப்போ 42 சோல்ஜர்ஸை பலூச்சுங்க கொண்டுட்டாங்க? நீங்க ரிவர்ஸ்ல சொல்லாதீங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 54 ரெபல்ஸை நாங்க கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. பட் பலூச்சிஸ்தான்ல வந்து பிரச்சனை கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட முக்கியமான நகரங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு வர்றாங்க. டவுன்ஸ், நகரங்கள் அங்க பெருசா கொட்டா தவிர்த்து பெருசா வேற எதுவும் இல்லை. பல்வேறு இடங்கள்ல ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் டைமுக்கு போக மாட்டேங்குது. ஸோ பாகிஸ்தானோட ராணுவத்து கண்டோன்மெண்ட்டுங்களுக்கே வந்து சப்ளைஸ் போய் டைமுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. ஒரு பக்கம் பலூச்சிஸ்தான்ல அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ஒரு திடுக்கிடும் தகவல் சொல்லட்டுமா? ஆசிம் முனீரை கொல்றதுக்கு ஐஎஸ்ஐ சுப்பாரி கொடுத்துருக்கு. தெரியாதா உங்களுக்கு? ஹக்கானி நெட்வொர்க்கை கூப்பிட்டு பேசி ஒரு ஃபீமேல் தற்கொலை படை தாக்குதல் நடத்தி ஆசிம் முனீரை தூக்கிடு அப்படின்னு சொல்லியிருக்கு, கட்டிங் கொடுத்துருக்கு. காரணம் என்னடான்னா டிஜி ஐஎஸ்ஐய டிஜி எம்ஐ விட்டு உழவு பாக்குறாங்க. ஆசிம் முனீருக்கும் ஐஎஸ்ஐக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து ஒற்றுமை இன்னைக்கு வேற்றுமையா மாறி 276 கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல, கோர் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல பெரிய அளவுக்கு வெடிச்சிருக்கு, வாக்குவாதமா மாறி இருக்கு. இது இல்லாம இன்னொருத்தர் இருக்கான் பாகிஸ்தான்ல, சௌத்ரி அஷ்ரஃப்னு சொல்லிட்டு, அவங்களோட டிஜி ஐஎஸ்பிஆர், அவன் தான் சொன்னது ஆசிம் முனீர் இந்தியாவை எச்சரித்துள்ளார், அவர் குண்டு போட்டுருவாராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏடா இருக்காடா முதல்ல போடுறதுக்கு? ஸோ அவன் ஆசிஃப் சௌத்ரி ஆசிஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா, சௌத்ரி அஷ்ரஃப், ஆசிஃப் இல்ல, சௌத்ரி அஷ்ரஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா ஒரு தீவிரவாதி புள்ள, பாகிஸ்தான் டிஜி ஐஎஸ்பிஆரோட மேஜர் ஜெனரல். யார் தீவிரவாதி யார் ராணுவத்துல இருக்கானே சொல்ல முடியாது பாகிஸ்தான்ல, அது வேற கதை. அதனால்தான் அவனை போட்டாலும் ஒண்ணுதான் இவனை போட்டாலும் ஒண்ணுதான் நான் சொல்றது. ஆனா இப்போ ஹக்கானி நெட்வொர்க்கு டிஜி ஐஎஸ்ஐ வந்து அழைப்பு விடுத்துள்ளது, பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. ஆசிம் முனீரை முடிச்சு விடுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் உண்டு. ஃபீல்டு மார்ஷல் முனீருக்கு அதனாலதான் சொன்னேன், முனீரு உன் சாவப்பேட்டியில தெளிப்பாங்க பன்னீரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு காரணம் அதுதான். இப்ப புரியுதா நான் ஏன் டைலாக் விட்டேன்னு சொல்லிட்டு? இது நடக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோர் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல முனீருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் மாதிரியே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் இந்தியா கூட அமளி, தண்ணி வராத ஒரு சூழல். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உள்நாட்டு கலவரம் நாளுக்கு நாள் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. அழுத்தங்கள் பாகிஸ்தானுக்குள்ள அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, அரசியல் அழுத்தங்கள். முனீர் என்ன பண்ணா, டிஜி எம்ஐ வச்சு ஜெனரல் பாஜ்வா, அவனுக்கு முன்னாடி இருந்த ராணுவ தளபதிய வீட்லயே பாத்ரூம்ல வச்சு போட்டாங்க. பாஜ்வாவோட இறுதி சடங்கை நாடு முழுக்க வெளிப்படையா பார்த்துச்சு. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வெளியே கொடுக்கல. பட் ஐஎஸ்ஐ லீக் பண்ணியிருக்கு. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி கழுத்தெலும்பு, இன்னும் 2 இடத்துல முக்கியமான இடத்துல எலும்புகள் முறிக்கப்பட்ட நிலையில் அவர் சடலம் எடுக்கப்பட்டுள்ளது பாத்ரூம்ல. ஸோ பிசிக்கலா சம்படி ஹஸ் அட்டாக்டு, யாரோ அவரை தாக்கி இருக்காங்க அவர் வீட்டுக்குள்ளேயே. ஆசிம் முனீருக்கும் பாஜ்வாக்கும் கருத்து வேறுபாடு வந்துள்ளது. கருத்து வேறுபாடு எந்த இஷ்யூ மேல வந்ததுன்னா,
27th அமெண்ட்மெண்ட் ஆசிம் முனீரோட பதவி காலத்தை நீடிக்கிறத பத்தியும், ரெண்டாவது இம்ரான்கானை ஜெயில வைக்கிறதுக்கு பதிலா எப்படி நவாஸ் ஷெரீஃபை நாடு கடத்தணுமோ அது மாதிரி நாடு கடத்திட்டா பிரச்சனை வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு பாஜ்வா சொன்னதை ஆசிம் முனீரால ஏத்துக்க முடியல. சோ பாஜ்வாவையே முடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி பாஜ்வா முடிச்சாச்சு. இதுதான் பாகிஸ்தானோட வரலாற்றுல முதல் வாட்டி ஒரு முன்னாள் ராணுவ தளபதியை இன்னாள் தளபதியை பிளான் பண்ணி க்ளோஸ் பண்றது. நிறைய பேர் மிர்சா அஸ்லம் பேக் வந்து ஜியாவுல்லக்க கொன்ன அந்த சூழ்ச்சி அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அஸ்லம் பேக்கு தெரியும் சொல்லிட்டு. பட் அஸ்லம் பேக் நேரடியாக அதுல பார்ட்டிசிபேட் பண்ணதா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. பட் ஆசிம் முனீர் வந்து பாஜ்வாவை கொன்னதுக்கு நிறைய பேர் ஆசிம் முனீரோட டைரக்ஷன்ல தான் டிஜிஎம்ஐ இதை பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப டிஜிஐஎஸ்ஐ இஸ் பென்டவுன் ஸ்ட்ரைக்னா இன்ஃபர்மேஷன் ஆசிம் முனீர் காதுக்கே போறது இல்லை, அரசாங்கத்தோட காதுக்கும் போறது இல்லை. இது நடுவில் அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஹாஃப் மேட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு தகவல்கள் கசிக்கின்றன. ஹாஃப் மேடன்னா அறப்பைத்தியம், அர்லூசு, ஹி ஹாஸ் நோ மென்டல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட உதாரணங்கள் சொல்லணும்னா அமெரிக்கா பாகிஸ்தான டாய்லெட் பேப்பர் மாதிரி பயன்படுத்துது அப்படின்னு பாராளுமன்றத்துல சொன்னாரா. நெக்ஸ்ட் இந்தியா வந்து பாகிஸ்தானை தண்ணி கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பேசினது. வர வர வாயை திறந்தா எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறது. இதனால மொசாதிக் மாலிக்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தானோட அமைச்சர் வந்து தண்ணி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் கைகளை வெட்டி விடுவோம், கொடுக்காதவர்கள் கைகள். யார் கையை வெட்டுவ? தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, முதுகெலும்புன்னு ஒண்ணு இருந்தா, நீ ஆண்மகனாக இருந்தா பேரை சொல்லு பார்க்கலாம். சொல்ல வக்கில்ல, துப்பில்ல, பயம், பீதி. இது வெறும் பில்டப் அப்பா, என்ன வந்து ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பீதி வயிற்றுக்குள்ள இருக்கு. இந்த பயம் நல்லது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா இதுக்கான என்ன முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கு. இப்ப சினாப் சட்லஜ் ரிவரை இணைக்கிற ஒரு திட்டம் நடந்துட்டு இருக்கு. பலிகார் ப்ராஜெக்ட், கிருஷ்ண் கங்கா ப்ராஜெக்ட், இது மாதிரி பல்வேறு ப்ராஜெக்டுகளை வந்து துரிதப்படுத்தியிருக்காங்க இந்தியா. ஆனா பாகிஸ்தான் போன வருஷம் இவ்வளவு வறட்சி வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. இப்போ பயங்கரமான வறட்சியின் பிடியில் பாகிஸ்தான் சிக்கி தவிக்கிறது. இங்க யாராவது மனிதாபிமான அடிப்படையில் தண்ணி கொடுக்க வேண்டும், கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவில்லை என்றால் அது எப்படி தவறோ அது போன்ற தவறுதான் பாகிஸ்தானுக்கு நாம் கொடுக்கவில்லை என்றால் அப்படின்னு சொல்ற, என்ன சொல்றது, கேடுகெட்ட தேச விரோதிகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்றுதான். கர்நாடகால இருக்கிறதுக்கு வந்து சட்ட ரீதியா நம்மளால அணுக முடியும். கர்நாடகால இருக்கிற மக்களும் இந்திய மக்கள் தான், தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களும் இந்திய மக்கள் தான். இது அண்ணன் தம்பிக்கு இருக்கிற பிரச்சனை. பாகிஸ்தான் அண்ணன் தம்பி இல்ல, அவன் நம்மளோட நிரந்தர எதிரி. நாடு இருப்பதே ஒரு 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 இந்தியாவின் தீமைக்காக அந்த நாடு ஏற்பட்டது. அது இருக்கிறதே தப்புன்னு நினைக்கிறோம். நம்ம ரத்த ஆறை கசிய விட்டு நம்மிடம் தண்ணீராறு அவர்களுக்கு பாய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது எப்படி நியாயம்? சோ இந்த ஒப்பீடே ஒரு தவறான ஒப்பீடு. போன வாட்டி நான் பேசினப்போ ஒரு கமெண்ட் யாரோ ஒருத்தர் அடிச்சிருந்தாரு, கர்நாடகா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. கர்நாடகா தமிழ்நாடு தண்ணி பிரச்சனையும் பாகிஸ்தான் இந்தியா தண்ணி பிரச்சனையும் ஒண்ணும் இல்லை. அப்படி பார்த்தா இந்தியாவில உற்பத்தி ஆகிற பெருவாரியான நதிகளோட தேவை வந்து இந்திய மக்களுக்கு உபயோகப்படணுமா இல்ல பாகிஸ்தானுக்கு உபயோகப்படணும்? இந்த அடிப்படை புரிதல் இல்லாத அறவேக்காடுகள் இங்க வாழ்கிறார்கள். வேணும்னா நீங்க நான் எல்லாம் முயற்சி எடுத்து, கொஞ்சமா தேசிய சிந்தனை இருக்கிறவங்க முயற்சி எடுத்து பேசுற இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து ஒன் வே டிக்கெட் வாங்கி கொடுத்தோம்னா பாகிஸ்தான் போயிட்டாங்கடான்னா நாடு சுபிட்சமாகும். அதாவது நம்ம நாடு கதா பார்டர் வரைக்கும், சாரி வாகா பார்டர் வரைக்கும் நான் வந்து ட்ரெயின் வேணும்னா நம்மளே ஸ்பான்சர் பண்ணி கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட நுழைஞ்சப்பறம் ட்ரெயின்லயாவது போட்டோம், தாழ்ந்தாவது போட்டோம், நடந்தாவது போட்டோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிஓஜேகேல ப்ரொடெஸ்ட் வந்து வீரியம் அடைஞ்சிருக்கு. பெண்கள் ரோடுக்கு வந்திருக்காங்க, குழந்தைகள் ரோடுக்கு வந்திருக்காங்க, முதியோர் ரோடுக்கு வந்திருக்காங்க, ஆர்பிஜி ஷெல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, ராக்கெட் ப்ரொபல் கிரெனேடுகளை அடிக்கிறாங்க பொதுமக்கள் மீது. சோ இது சிவில் அண்ட்ரஸ்டா இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு இன்சர்ஜென்சி என்ற லெவல்ல ரீச் ஆயிட்டு இருக்கு. உள்நாட்டு போர் அப்படின்ற நிலைமைக்கு ரீச் ஆயிட்டு இருக்கு. அது உள்நாட்டு போர் என்ற நிலைமைக்கு ரீச் ஆகும்போது அரசாங்கம் செயலிழக்கும். பாகிஸ்தான் ராணுவம் முழுமையாக போர் புரியும் தன்மையை இழந்துவிடும். சோ எல்லா திக்கிலையும் முப்புறமும் பத்தி எறியட்டும் சொல்லுவாங்க, 8 திக்கும் பத்தி எறியட்டும் பாகிஸ்தானுக்கு. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. சோ பாகிஸ்தானோட பிரச்சனை இன்னைக்கு ஆசிம் முனீரை அகற்றணும்னு சொல்லிட்டு ராணுவத்துக்குள்ளேயே ஒரு சிந்தனை வந்ததுக்கான காரணம், இருக்கிற கிரைசிஸ் எல்லாத்தையும் பிரெசிபிடேட் பண்ணி விட்டாச்சு ஆசிம் முனீர்.
இப்ப வேற 28வது அமெண்ட்மெண்ட்டை சட்ட திருத்தத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. அந்த 28வது சட்ட திருத்தம்ன்றது டெவல்யூஷனை பத்தி. டெவல்யூஷன் அப்படின்னா பங்கீடு, நிதி பங்கீடு பத்தி. மாநிலங்களுக்கு எவ்வளவு % நிதி போகணும், அவங்களோட ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு, அவங்களோட நம்ம மத்திய அரசுன்னுவோம், அவங்க ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளவு பணம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு அளவுகோல் இருக்கு. அது இப்போ 55-45% இருக்கு. மாநிலங்களுக்கு 55%, ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு 45%. இப்போ அந்த மாகாணங்களுக்கு வந்து அதை மாத்தி மறுசீரமைச்சு மாகாணங்களுக்கு வந்து பெருவாரியான அந்த தொகையை வந்து குறைக்கப்பட்டு மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல பெருவாரியான தொகையும் மாநிலங்களுக்கு கம்மியான தொகையும் போச்சுன்னா ஆல்ரெடி 30% வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை பாகிஸ்தான்ல இருக்காங்க. 30%. குறிப்பிட்டு நான் சொன்ன போல ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், பலூச்சிஸ்தான்ல, கைபர் பக்தூன்வால, கில்கிட் பல்டிஸ்தான்ல, ஆசாத் காஷ்மீர்ல இங்கெல்லாம் வந்து அதிக மக்கள் இருக்காங்க வறுமை கோட்டு கீழே. பலூச்சிஸ்தான் 47%, காஷ்மீர்ல 50% மேல பிஓஜேகேல. இவங்க வந்து அவங்களுக்கு போற சப்ளைஸும் ரேஷனும் இதெல்லாமே கூட குறைஞ்சதுன்னா, நிதி பங்கீடும் குறைஞ்சதுன்னா, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் பல இடங்களுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தோட கேம்புகளுக்கு இன்னும் வந்து மியூல்ஸ்ன்னா இந்த குட்டியா இருக்கும் பாருங்க, கோவேரி கழுத மாதிரி இருக்கும் குதிரை, அது மேலதான் வச்சு சரக்கு எடுத்துட்டு போறாங்க. சரக்குன்னா நீங்க நம்ம தமிழ்நாடு சரக்குன்னு அந்த சரக்கு இல்ல நான் சொல்றது. சரக்குன்னா அவங்களோட உணவு பண்டங்கள், ஆயுதங்கள் இதெல்லாம் குதிரைங்க மேல, மியூல்ஸ் மேல வச்சுதான் எடுத்துட்டு போறாங்க. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் வளரல. பன்னு, ஸ்வாத் அப்படின்னா ஒரு காலத்துல இருந்தது ஃபட்டா அப்படின்வாங்க, ஃபெடரலி அட்மினிஸ்ட்ரேட் ட்ரைபல் ஏரியாஸ். சமன், ஸ்வாத், பன்னு, இந்த மாதிரி கைபர் பக்தூன்வால, குறிப்பிட்டு கைபர் பக்தூன்வால இருக்க பகுதியான ஸ்வாட்டும் பன்னு ஏரியாவும் வந்து அங்கதான் தேரிக்க தாலிபான் முதல்ல தொடங்கின ஹக்கானி நெட்வொர்க் அங்கதான் ஸ்ட்ராங்கா இருந்தது. அந்த இடத்துல வந்து இன்னைக்கு சப்ளைஸ் போகணும்னா ரோட் சப்ளைஸ் போறது ரொம்ப கஷ்டம். குதிரைங்க மேலதான் சப்ளைஸ் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அது எப்ப போய் ரீச் ஆகுது? 7 நாளைக்கு ஒரு வாட்டி தான் சப்ளையே போகுது. சுட்டுடுவேன்னா கூட துப்பாக்கியில குண்டு இல்ல, கேம்ப் விட்டு வெளியே வர முடியுது இல்ல. இது பாகிஸ்தான்ல வந்து ஆர்மிக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு. சம்பள உயர்வு கொடுக்கலாம், முதல்ல இருந்தா தானே சம்பளம் வாங்குறதுக்கு. போட்டுடுவேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கானுங்களா இந்த சைடு அந்த சைடு எல்லா சைடும், என்ன பண்ணும்? ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம் தட் பாகிஸ்தான் அடிப்படையா சஃபர் ஆயிட்டு இருக்கிறது. இது இல்லாம பாகிஸ்தானுக்கு இன்னொரு வரக்கூடிய புது பிரச்சனை என்னன்னா, திரும்பியும் போர் அபாயங்கள், போர் மேகங்கள் கல்ஃப் மேற்காசிய நாடுகள்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பாகிஸ்தான் மூச்சு கூட விட முடியாது. எண்ணெய் பற்றாக்குறை வரக்கூடிய சான்சஸ் இன்னும் அதிகம். ஈரான் வந்து முன்ன கொடுத்த எண்ணெய்க்கே காசு கொடுக்கல, இப்ப ஏன்டா நான் எண்ணெய் கொடுக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கான். சோ ஒரு பக்கம் ஆயில் கிரைசிஸ், இன்னொரு பக்கம் வாட்டர் கிரைசிஸ், ஃபுட் கிரைசிஸ், உணவு இல்லாத பிரச்சனை, பொலிட்டிக்கல் கிரைசிஸ், இத்தனை கிரைசிஸ் பாகிஸ்தானை எதிர்நோக்கி இருக்கு. ஸோ பாகிஸ்தான் என்ற நாடு சுக்குநூறாக உடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். ஓகே சார். சார் பட் பாகிஸ்தான்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே லிபியாவோட போய் நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரி போறாங்களே சார், எதுக்காக சார் அவங்களுடைய இந்த வேலையெல்லாம்? லிபியால என்ன இருக்குல்ல, ஒருவேளை அங்கிருந்து என்ன கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஓகே, நான் எங்க இருந்தாலும் பிச்சை எடுப்பேன். ஐ எம் an international beggar. பெக்கர் கிட்டயே பெக் பண்ற ஒரே பெக்கர் நான் தான். பிச்சைக்காரனிடமே பிச்சை எடுக்கும் ஒரே பிச்சைக்காரன் பாகிஸ்தான்காரன். பிச்சை பாகிஸ்தான் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அந்த நாடு பிறந்ததும் பிச்சையில, வாழ்றதும் பிச்சையில, அழிய போறதும் பிச்சையில தான். எப்படி அழிய போகுது பிச்சையிலன்னு பாத்தீங்கன்னா, எவனும் பிச்சை போட போறது இல்லை, அதனால அழிஞ்சு போகுது. போட்டோம். லிபியா கிட்ட இருக்கக்கூடிய போராட்ட குழுக்கள அங்க அல்கொய்தா இருக்கு, அல்கொய்தா மூவ்மெண்ட் இருக்கு, இந்த பேஸ் மூவ்மெண்ட் அங்க ஆக்டிவா இருக்கு. ஸோ இந்த பேஸ் மூவ்மெண்ட் கிட்ட இவனுக்கும் ஐஎஸ்ஐக்கும் பேஸ் மூவ்மெண்ட்டுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு வந்து அவங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஐஎஸ்கேபி, இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கோர்ஷான் ப்ராவின்ஸ், அவங்களுக்கும் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐக்கும் ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை அதனால கூட அவங்க நெகோசியேட் பண்றதுக்கு போகலாம்.
பட் அது அவ்வளவு ஈஸி இல்ல. லிபியா வந்து உள்நாட்டு போர்ல 2011 இருந்து இன்னைய வரைக்கும் அந்த உள்நாட்டு போர் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. யூனிட்டி கவர்மெண்ட் இருந்தாலும் கூட உள்நாட்டு போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ முழு அமைதி இன்னும் திரும்பல லிபியால. அங்க போயிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஒரு காலத்துல முமார் கடாஃபி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின ஆள் தான், லிபியாவோட டிக்டேட்டர். அதனாலதான் லாகூர்ல இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஸ்டேடியம் கூட கடாஃபி ஸ்டேடியம்னு பேர் வச்சாங்க. 96 உலகக்கோப்பை கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவோட இறுதி போட்டி வந்து கடாஃபி ஸ்டேடியம்ல தான் நடந்தது. நிறைய பேருக்கு தெரியாது. பாகிஸ்தான்ல இருக்க பல்வேறு ஸ்டேடியமுக்கு பேர் வந்து வெளிநாட்டு தலைவர்களோட பேர் வைப்பாங்க. கிங் ஃபைசல் ஸ்டேடியம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஊர் பேரே வந்து சவுதி அரேபியாவோட மன்னர் பேர்ல ஜக்கோபாபாத் அப்படின்ற ஊர் பேரை ஃபைசலாபாத்னு மாத்தினாங்க. அதே மாதிரி மாஸ்குங்களுக்கும் வந்து மற்ற நாட்டு தலைவர்கள் பேர் வைக்கிறது உண்டு. ஏன்னா அவங்க பணம் கொடுத்தாங்க, மானியம் கொடுத்தாங்க. அதனால ஆனா என்ன, அந்த விஷயத்துல பாகிஸ்தான் பெட்டர். வெளிநாட்டுல இருந்து வாங்குற யாருக்கு பணம் கொடுத்தாங்களோ அவங்க பேர்ல வைக்கிறது. இங்க மக்கள் பணத்தை எடுத்து கட்டி வச்சுட்டு அவங்க அப்பா பேரு தாத்தா பேர் வச்சுக்கிறது பில்டிங்க்கு. அதுதான் நம்மளுக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். இது மக்கள் நம்மளோட சொந்த வரி பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த மாளிகை இந்த மாளிகை எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறது. That's the only difference. மற்றபடி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து மற்ற நாட்டு தலைவர்கள் கொடுக்குற பணத்தை, ஏன்னா பாகிஸ்தான் அடிப்படையாவே இன்னைக்கு நேத்து இல்ல, எப்பயுமே வந்து அவங்க பிளே பண்ண ஒரே கார்டு, ஒரு ட்ரம்ப் கார்டு என்னடான்னா, இந்த பக்கம் சென்ட்ரல் ஏசியா, இந்த பக்கம் இந்திய பெருங்கடல், அந்த பக்கம் மேற்காசிய நாடுகள், இந்த பக்கம் சைனா, இதுக்கு மைய புள்ளியில பாகிஸ்தான் அமைந்திருக்கிறது. எங்களோட லொகேஷன், நாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கேன் அப்படின்னு, அதாவது நகரத்தின் மையத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. அடப்பாடா உன்னையாடா, எத்தனை நாள் தான் ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருப்ப, புதுசா ஏதாவது சொல்லுன்னு சொல்லிட்டு உலகம் கண்டுக்கிறத நிறுத்திட்டாங்க. அது இல்லாம அவங்க அடுத்த உருட்டு என்ன உருட்டுறான்னா, நான் இஸ்லாமிய குண்டை வைத்திருக்கும் நாடு, இஸ்லாமிய குண்டை அதுக்குதான் இந்தியா என்ன பண்ணமோ அதை போன வாட்டி பண்ணிட்டோம். சகாயில கைரானால 2 இடத்துலயும் போட்டோம். இருக்கா இல்லையான்ட்டு பல்வேறு நாடுகளுக்கு டவுட் வந்திருக்கு பாகிஸ்தான் கிட்ட. சோ பாகிஸ்தான் என்ற நாடு வந்து இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்த ட்ரம்ப் கார்டு எல்லாத்தையும் அவங்க தீவிரவாதிகளை வச்சு, நான் ஸ்டேட் ஆக்டர்ஸை வச்சு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது இன்னைக்கு திருப்பி இட் ஹஸ் ஸ்டார்டட் டு பைட் தெம், அவங்களை திருப்பி கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு லஷ்கர் தொய்பா ஜெய்ஷே முகமதுக்குள்ளேயே வந்து சண்டை மூண்டுட்டு இருக்கு. ஒரு குரூப் இன்னொரு குரூப் கொண்டுட்டு இருக்காங்க. நிதி ஒதுக்கீடு பெரிய அளவுல குறைந்து இருக்கிறது. முதல்ல இவங்களுக்கு பணம் இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. சோ பாகிஸ்தான்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் ஆசிம் முனீர் பாட வேண்டிய பாட்டு என்னடான்னா, பழைய பாட்டு தானே வருது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா, எல்லாரும் பாய் தானே அங்க, அந்த பாய் இந்த பாய் தானே. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலேன்ற மாதிரி, காசு இல்லாத என் நாட்டினிலே அப்படின்னு தான் சொல்லணும். சோ யாருக்கும் அங்க ஒற்றுமையை வச்சுக்கிட்டு நாங்க எல்லாம் ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே இறை இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ பாகிஸ்தான் சர்வைவல் வந்து இன்னைக்கு இட்ஸ் இன் அ வெரி கிரிட்டிக்கல் ஜங்க்சர். இது ஒரு விதத்துல இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். அடுத்து அங்க இருந்து அந்த நாடு வந்து உள்நாட்டு போர்ல ஆழ்ந்தால் அதோட தாக்கம் இந்தியா மேலேயும் இருக்கும்ன்றது வந்து ஒரு துரதிருஷ்டகரமான ஒரு உண்மை. ஒரு நல்லதுலயும் ஒரு கெட்டது இருக்குன்னுவாங்க, ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னுவாங்க. அது மாதிரி இது நல்லதுல ஒரு கெட்டது. அதை நம்ம அந்த பிரச்சனையை நம்ம வந்து ஆக்கப்பூர்வமா அணுகிதான் ஆகணும், புறந்தள்ள முடியாது. ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இறைபயணம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.